ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 40லேருந்து 50 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பலாக்கொட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு கூட வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்ச பிறகு கூட அதோட தோல் நீக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் அந்த பலாக்கொட்டை எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இதில் நம்ம பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து குக்கரை மூடிடுங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட தோல் எப்படி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றத. இந்த மாதிரி அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துடலாம். ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த பலாக்கொட்டையை சேர்த்துடலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா பலாக்கொட்டையில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதை நம்ம செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கம்மியாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. கறி மசாலா பவுடர் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கணும். அப்படின்னா நமக்கு பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆயிடும். இடையில இந்த மாதிரி எண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷமாவது நம்ம இந்த பலாக்கொட்டை வறுத்தோம் அப்படின்னா தான் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இடையில எண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பலாக்கொட்டையில் உப்பு போட்டிருக்கிறதுனால கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுவையான பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.